எப்போ பாரு இன்ஜினியரிங் நல்லா சொல்லிருக்காங்க. எவனையா தனியாக ஓட்டல் ஓட்டிருக்கல ஐயா? எங்கே ஒரு பையனை கியர் மாற்றி தனியாக ஓட்டத்துக்கும் பார்ப்போம். சரி, அவங்க ஓட்டத்தில் வீடியோட பின்னாடி வந்து எடுங்க, முன்னாடி வந்து எடுக்கக்கூடாது. தனியாக ஓட்டத்துக்கும் பார்ப்போம். அஜய், இங்கே பாருங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இந்த சர்வீஸ் ரோட்டில் 5 கியர் மாற்றி ஓட்ட பாருங்க. சரியா? எஸ் சார். இப்போ நீங்கள் சொல்ல ஒன்று செய்யணும். 1 2 3 நினைத்தீங்களா? 1 ரைட் ஹேண்ட் ரைட் லெக், 2 லெஃப்ட் லெக், 3 லெஃப்ட் ஹேண்ட். சரியா? லெஃப்ட் ஹேண்ட் கடைசியாக தான் வரணும். ஸ்பீடும் தெரியுங்களா? எந்த கியர் எவ்வளோ ஸ்பீடில் மாற்ற தெரியும் இல்லையா? எஸ் சார். கியர் எங்கே இருக்குது தெரியும் இல்லையா? எஸ் சார். தப்பாக போடக்கூடாது. தப்பான கியர் போட்டிங்கன்னா ஆஃப் ஆயிரும். வச்ச வேகமாட்டாலும் ஆஃப் ஆயிரும். என்ன, பிரேக் பிடிக்கும்போது கிளச் பிடிக்காமல் பிலோ 30 ஆஃப் ஆயிரும். என்ஜின் நீங்கள் டிரைவிங்கில் ஆஃப் பண்ணீங்கன்னா இந்த 3 விஷயம்தான். ஓகேவா? சரி, வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சா? ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் சார். இந்த கியர் கீழே 2 சுவிட்ச் பட்டன் இருக்கு பாருங்க. கியர் கீழே இந்த பக்கம் ஹேண்ட் பிரேக்கோட அந்த லெஃப்ட் சைடில் உள்ள மட்டும் மேலே தூக்கி. ஓகே, இப்போ ஹேண்ட் பிரேக் எடுத்து விடுங்க. வார்னிங்கில் மெரிஞ்சது இல்லையா? 1 ரைட் ஹேண்ட் ரைட் லெக், 2 லெஃப்ட் லெக். கை முதலே வரக்கூடாது. லெஃப்ட் லெக் வேலை முடிஞ்ச பிறகு வரணும்னா மூவிங் பாயிண்ட். டெட் ஹேண்டில் இருக்கீங்க. மூவிங் பாயிண்ட் ஃபுல்லாக விட்டக்கூடாது. எங்கே டிரைவிங் தெரியணுன்னா வண்டியை நகட்டிட்டு பார்ப்போன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மூவிங் பாயிண்ட் தான் வரணும். புரியுதா? இப்போ ஃபுல்லாக விட்டுருங்க. மூவிங் பாயிண்ட் நல்லா மூவ் ஆனால் ஃபுல்லாக விட்டலாம். இப்போ ஆசை கொடுங்க. ஃப்ரீ மூவிங் 1 2 3 செகண்ட் கியர் 20 தாண்டல் போடும் 1 2 3 தேர்ட் கியர் 20 தாண்டியாச்சு இல்லையா? போடும். இப்போ 30 தாண்டணும். போடும் 1 2 3 4 கியர். இனிமேல் 30 குறையக்கூடாது. 50 வரைக்கும் போட்டோம். அப்போ தான் 50 கியர் மாற்றணும். லெஃப்ட் ஓரமாக போக நடுவில் போகாதீங்க. கியர் மாற்றும் போது ரைட் சைடு வண்டி இது வேலை பார்த்துங்க. மிடிலையும் பார்த்துக்கோங்க. 1 2 3 50 கியர் போடும். காலம் பிரேக் வைங்க. பிரேக்கை மட்டும் மிதிங்க. 30 கொண்டு வாங்க. இது சடன்லி ஸ்லோ. பிரேக்கை மட்டும் மிதிக்கணும். 30க்கு வந்தாலும் பிரேக் விட்டுறணும். பிரேக் விட்டுருங்க. வச்ச சப்புன்னு மிதிச்சுங்க. 1 அரை பிரேக் மிதிங்க. வண்டி ஸ்லோ ஆகட்டும். விட்டுருங்க. இப்போ லெஃப்ட் ஓரமாக வண்டி ஒதுக்கி நேராக நிப்பாட்டுங்க. இடது ஓரமாக நேராக யாருக்கு இடைஞ்சலாமல் நிப்பாட்டினா 6 மை. நடுரோட்டம் நிப்பாட்டா 7 மை. யூட்டர் பண்ணுங்க. ஹேண்ட் பிரேக். வண்டி ஆஃப் பண்ணுங்க. இங்கே பாருங்கள். இது கஷ்டமாக இருக்கு. இல்லை சார். இதே உங்களுக்கு ஒரு பாடம். உங்களுக்கு கேர்லெஸ் டவுட் வந்தால் உங்கள் வீடியோவை நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சரி, அவங்க கேர் மாட்டி ஓட்டிட்டா ஸ்ட்ரைட்டாக ரிவர்ஸ் எடுத்து போகும். ஸ்ட்ரைட்டாக ரிவர்ஸ் பண்ணி என்னெல்லாம் இருக்குது பெருசாக 8 பாயிண்ட் இருக்குது. அது இருக்குது. நமக்கு அதெல்லாம் சொல்லிக்கல. அதை சொல்லிக்கிட்டு அது பையன் எடுத்தாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை எடுக்க சொல்லுங்க பாப்பையா. நீங்கள் அப்படி எடுக்க சொன்னீங்கன்னா நமக்கு ட்ரைவிங் நல்லா சொல்லுங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். பாப்பா எடுக்க சொல்லுங்க. சரிம்மா. ஹாய், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து நம்ம ரிவர்ஸ் கியர் பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கு முன்னாடி ஃபார்வர்டு கியர்லேயும் ரிவர்ஸ் கியர்லையும் மொத்தத்தில் நுணுக்கமான ஒரு 8 பாயிண்ட் இருக்குது. ஃபார்வர்டு கியரில் என்ன பாயிண்ட்லாம் இருக்குது சொல்லி பார்ப்போம். டெட் எண்ட், மூவிங் பாயிண்ட், மூவிங், அப்புறம் வந்து ஃப்ரீ மூவிங், பார்க்கிங். டெட் எண்டுங்கிறது கிளச்சை ஃபுல்லாக மிதிச்சு வச்சுருக்குது. பிரேக் பிடிக்காமல் கிளச்சிலே நிற்கும். பெடலும் போகாது, வண்டியும் போகாது. மூவிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வண்டி எந்த இடத்துல மூவ் ஆக ஆரம்பிக்குதோ அந்த பாயிண்ட்டு. அதை நீ பிரேக்கை மிதிக்கும் போது என்ஜின் ஆஃப் ஆகக்கூடாது. பிரேக்கை விடும்போது வண்டி போகணும். என்ஜின் ஆஃப் ஆகிடுனா மூவிங் பாயிண்ட்டு தாண்டி வந்துட்டுன்னு அர்த்தம். வண்டி மூவ் ஆகலைன்னா மூவிங் பாயிண்ட்டுக்கு நீ வரலன்னு அர்த்தம். அடுத்தாலும் மூவிங், அது நெகட்டிவ் ஆக்சிலேட் சொல்லி ஃபுல்லாக கிளச்சி விட்றது. அடுத்தாலும் ஃப்ரீ மூவிங், ஆக்சிலேட் கொடுக்குறது. அப்புறம் பார்க்கிங். அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ரிவர்ஸ் இருக்கணும். ரிவர்ஸில் 3 முக்கியமான பாயிண்ட் என்னெல்லாம் உண்டு? 80% ஸ்டியரிங், 60% ஸ்டியரிங், 20% மிரர்ஸ், ஐசைட். மிரர் பார்க்க கூடாது. இங்கெல்லாம் பார்ப்பேன். பின்னாடி பார்ப்பேன், சைடும் பார்ப்பேன். நல்லா அங்கே இது மிரர் கிடையாது. ஐசைட். அடுத்த 20% வந்து கிளச் கண்ட்ரோலர். மூவிங். ஓகே, மூவிங்.
கிளச் கண்ட்ரோல் தான். அது நீ வண்டி வேகமாக போச்சுன்னா லேசாக பிடிப்ப, போகலன்னு மிதிப்பா இல்லையா? அவ்வளோதான். ரைட், ஸ்டார்ட் பண்ணு. வண்டி நல்லா ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ஹேண்ட் பிரேக் எடுத்துக்கோ. ஒரு ஹார்ன் அடிச்சுக்கோ. ரைட், ஓடு ஃபஸ்ட்டு கேரு. ரைட், இப்போ ஃபுல்லாக கிளச்சை மிதிச்சிருக்க அப்படி தானே? கால் பிரேக்கில் வச்சுருக்க. ஃபுல்லாக கிளச்சை மிதிச்சிக்கோ. இது டெட் எண்டு. பிரேக் மிதிக்காமலே வண்டி நிற்குதா இல்லையா? கரெக்டாக மூவிங் பாயிண்ட் உட்கார் நைஸாக. நல்லா மூவ் பண்ணி காட்டானா உடனே பிரேக் மிதிக்க வேண்டாம். இது மூவிங் பாயிண்ட் இல்லையா? வண்டி மூவ் ஆகுதா இல்லையா? ஓகே, அப்படியே இப்போ பிரேக்கை மிதிச்சு பாரு. பிரேக்கை மிதிச்சுட்டு பாரு. என்ஜின் ஆஃப் ஆகக்கூடாது. என்ஜின் ஆஃப் ஆயிருக்கா? அப்படியே மூவிங் ஆகுதா? சரி, இப்போ இது மூவிங் பாயிண்ட் இல்லையா? அடுத்த மூவிங் வந்துடு. இது ஃபுல்லாக மூவிங். இப்போ ஆஸ்டர் கொடு. இது ஃப்ரீ மூவிங். ஆஸ்டர் கொடு, நல்லா கொடு. ஓகே, லெஃப்ட் ஓரமாக வந்து கிளச்சை மிதிச்சு பிரேக்கை மிதிச்சுட்டு பாட்டிடு. சப்புன்னு கிளச்சை முதல்ல மிதிச்சிக்கோ. ரெண்டாவது மெதுவாக பிரேக்கை மிதி. பிரேக் மிதிக்க தான் முதல்ல கிளச்சை மிதிச்சிடணும். வெறும் பிரேக் மிதிக்கக்கூடாது, என்ஜின் ஆஃப் ஆயிடும். ஃப்ரீ மூவிங்கில் செகண்ட் கியர் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கியர்னால் மூவிங் பாயிண்ட் தெரியணும். வண்டி நிப்பாட்டும் போது வண்டி நிப்பாட்டி பிரேக் மிதிச்சு நிப்பாட்டி கடைசியாக கியரை நியூட்ரு பண்ணி விட்டால் தான் கிளச்சை விடணும். சரியா? ரைட், இப்போ ரிவர்ஸ் கியர் போடும். ரிவர்ஸ் கியரில் ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்டீரிங் 60%, ஐசைட்டு மூவிங். கையை ஒன்றா நம்பர் வச்சுக்கோ. ஃபுல்லாக பின்னாடி திரும்பி பாரு. சைடில் வந்து 20% தான். லெஃப்ட் மிரர் ரெண்டும் மாற்றி மாற்றி பார்க்கணும். சரியா? இப்போ எந்த கியர் போட்டுக்க? கிளச்சு பிரேக்லாம் நீ யூஸ் பண்ண, நான் யூஸ் பண்ணேண்ணா. பின்னாடி மாஸ்டரே கிடையாது, நீ தனியாக தான் ஓட்டுற. சரியா? ஓகே, போடக்கூடாது. லெஃப்ட் சைட்லேயும் முட்டிடக்கூடாதுண்ணா. ரைட்டுக்கும் போகக்கூடாது. ரைட்டு போனால் அடுத்த வண்டி ஓட முடியும், இடைஞ்சா இருக்கும். இது கஷ்டமாக இருக்கு. மறக்குமா ஆயிடுச்சுக்கும்? இந்த ஒட்டி போகாத, திண்டியில் அடிச்சிடும். ஒரு அடி 2 அடி கேப் வச்சுக்கோ. ஓகே, கிளச், பிரேக், நியூட்ரல், என்ஜின் ஆஃப் பண்ணி ஒரு ஹார்ன் அடிச்சுட்டு ஆஃப் பண்ணு. ஓகே, இங்கே பாரு. கஷ்டமாக இருக்கு. இன்னும் இந்த 8 பண்ணி நல்லா மறக்காம ஞாபகம் வச்சுக்கலாமா? உனக்கு அப்படி மறந்தா உன்னோட வீடியோ உனக்கு பாடம். ஓகேவா? ஓகே, வாழ்த்துக்கள். இது நீங்கள் பின்னாடி உட்காந்து எடுத்தீங்களா? இதே அந்த மாதிரி தனியாக வண்டியை கொடுத்து யாருமே இல்லாமல் எடுக்க சொல்லுவீங்களா? அப்படி எடுக்க சொல்ல முடியுமா? நீங்கள் எடுக்க சொல்லுங்க பார்ப்போம். சார், குட் மார்னிங். இந்த ரோட்டில் அந்த மண்ணு குமிச்சு போட்டுக்கலையா, அது வரைக்கும் போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரிவர்ஸ் வரணும். வண்டியில் ஆள் கிடையாது, நீ தனியாக தான் போகிற. சரியா? மாஸ்டர் கிடையாது, நீ தனியாக தான் போகிற. அழகாக போயிட்டு பொறுமையாக வரணும். சரியா? வரலாமா? ஆஸ்டேட்டு கிடையாது. எதுக்காக இதை பார்க்க சொல்லணும்னா, ஆஸ்டேட்டு கிடையாது. பிரேக்கு கியர் தான். ஃபஸ்ட்டு கியர் லெஃப்ட் எண்டில் ஃபார்வர்டில் இருக்குது, ரிவர்ஸ் கியர் ரைட் எண்டில் பின்னாடி இருக்குது. அவங்க எண்டில் போய் கியர் போடுறது, வண்டியை நிப்பாட்டுறது, கிளச் மிக்காமல் பிரேக்கை மிச்சம் ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆகாமல் நிப்பாட்டுறது, நான் வியூ பார்க்குறது, வண்டி லெவல் பார்த்து வருது, ஸ்டீரிங் கண்ட்ரோல் எல்லாமே இதில் வந்துடும். அதுக்காக தான் ஒன்று தனியாக எடுக்க சொல்லு. ஓகேவா? ரைட்டு, எடுக்கலாமா? வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வண்டியை முன்னாடி போய்ட்டு வர சொல்லியிருக்கேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கியர் போட சொல்லியிருக்கோம். கியர் தப்பாக போட்டால் வண்டி நகலாது. என்ன, ஆசைட்டு கிடையாது. கவனித்து மெதுவாக வரணும். இந்த மண்ணு குமிச்சிருக்கலையா, அது வரைக்கும் போயிட்டு வர சொல்லியிருக்கேன். இந்த மண்ணு குமிச்சிருக்க வரைக்கும் அவங்கள போயிட்டு வர சொல்லியிருக்கேன். அவங்க அநேகமாக அது வரைக்கும் போயிட்டு வரணும். என்ன செய்கிறாங்க பார்ப்போம். கூட மாஸ்டர் கிடையாது, அவங்க தனியாக தான் எடுக்காங்க. லெஃப்ட்டு மிரர் பார்த்து லெவல் பார்த்து வரணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு அடி கேப்பில் வரணும்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஆல் சைடு கிடையாது.
ஸ்டீரிங் தான் 60% ரிவேஸ் கியரில். அதில் ஸ்டீரிங் கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி பிடிக்கணும். வண்டியை நிப்பாட்டிட்டு ரிவேஸ் கியர் போட சொல்லியிருக்கேன். பிரேக் மீச்சு நிப்பாட்டிக்கோங்க. அடுத்து ரிவேஸ் கியர் போட சொல்லியிருக்கு. கிளச்சு மீச்சு ரிவேஸ் கியர் போடணும். கிளச்சு மீக்காமல் போட்டால் டம்முன்னு சவுண்டு கேட்கும். கிளச்சை பிடிச்சி போடுறாங்களா? ரிவேஸ் கியர் போட்டாச்சு. வண்டி பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டு ரிவேஸ் லைட் எரியுது. அதை வச்சு நம்ம சொன்னோம் ரிவேஸ் கியர் போட்டிருக்காங்கன்னு. வண்டி ரிவேஸில் வருது. நூல் பிடிச்ச மாதிரி மெதுவாக வரணும். லெஃப்ட்டில் ஒரு அடி கேப்லேயே வரணும். ரைட் சைடில் அந்த இடைவெளி அப்படியே இருக்கணும். ஒரு பைக் ஃப்ரீயாக போகிற அளவுக்கு ரைட் சைடு இடம் இருக்குது. அந்த இடம் அப்படியே இருக்கணும். நூல் பிடிச்ச மாதிரி வரணும். பின்னாடி நல்லா பார்க்கணும். சைடு மிரரையும் பார்க்கணும். ரைட்டில் போகக்கூடாது. லெஃப்ட்டு தான் போகணும். லெஃப்ட் ஓரமாக தான் போகணும். ஒரு அடி கேப்பில் போகணும். அந்த மாதிரி ஒரு அடி கேப்பில் அவங்க வராங்களான்னு பார்ப்போம். அது கரெக்டாக தான் வந்துட்டுருக்காங்க. அப்படியே வரட்டும். என்னை தாண்டி போய் நிப்பாட்டிட்டு திரும்ப ஃபார்வர்டு வந்து நிப்பாட்ட சொல்லியிருக்கேன். அதையும் செய்கிறாங்களாம் பார்க்கணும். முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. அதுபடி அவங்க பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு கியரும் ரிவேஸ் கியரும் போட்டு பார்க்க சொல்லியிருக்கேன். நம்ம இடையில உள்ள கியரில் தன்னாக்கிலே வந்துடும். ஆசிட் இல்லாமலே வண்டியை நகட்ட முடியுது. இதில் தெரிஞ்சிடும். வண்டி நிப்பாட்டதாக இருந்தால் கிளச்சு மிச்சு பிரேக் மிக்கணும். வெறும் பிரேக் மிச்சா இன்ஜின் ஆஃப் ஆயிரும். அந்த இது இதில் தெரிஞ்சிடும். முழுக்க இந்த வண்டி நகட்டுறதும் எடுக்கிறதையும் தனியாக அவங்க வண்டி ஓட்டுவோம். ஃபுல் கான்ஃபிடென்ட் ஆயிரும். முழுக்க கவனித்து எடுக்கணும். என்னை தாண்டி வண்டி கொண்டு போகிறாங்க. போயிட்டு திரும்ப நிப்பாட்டி என் முன்னாடி கொண்டு நிப்பாட்ட சொல்லியிருக்கேன். நான் நிப்பாட்ட சொன்ன இடம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அவன் நிப்பாட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நிப்பாட்டிட்டாங்க. இப்போ என் முன்னாடி கொண்டு நிப்பாட்ட சொல்லியிருக்கேன். என்னோட கொண்டு நிப்பாட்டாங்களா பார்ப்போம். எல்லா கண்ட்ரோலும் ஆஸ்ட் தவிர பாக்கி எல்லா கண்ட்ரோலும் இதில் ஒர்க் ஆகும். செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். என்ன மைனர் கண்ட்ரோல் சீட்டில் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மிரர் பார்த்து ஓடணும். மிரரும் மைனர் கண்ட்ரோல் தான். எல்லா கண்ட்ரோலும் வேலை செய்யும். அதுக்காக தான் தனியாக ஒரு ட்ரிப் எடுக்க சொல்லணும். கரெக்டாக நமக்கு நேரம் நிப்பாட்ட செய்யாச்சு. நிப்பாட்டிட்டாங்க. இதில் எதாவது கஷ்டமாக இருக்காடா? படிக்கலாங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். சரி நீ நல்லா சொல்லிருக்கீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ கடைசியாக ஒன்று வேறு ஏதாவது பையனை எவ்வளோ ஸ்டூடெண்ட்டில் ரைட்டு லெஃப்ட்டு டேனிங் ரிவேஸ் எடுக்க சொல்லுவேன். வண்டி ரிவேஸ் மட்டும் எடுத்தால் காணாது. அந்த வண்டி போகிறதையும் நீங்கள் வீடியோவில் காட்டணும். அதாவது காலை காட்டணும்னு சொன்னோம். காலை காட்டிட்டீங்க. இப்போ அந்த வண்டி மூவ் ஆகிறதையும் நீங்கள் காட்டணும். அப்படி காட்டணும் போகல நீங்கள் காட்டுங்க பார்ப்போம். கடா வணக்கம். காலை வணக்கம். இப்போ இந்த ரோட்டில் ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் ரிவேஸ் எடுக்க போகிறேன். சரியா? முன்னாடி மாஸ்டர் கிடையாது. நீ தனியாக தான் எடுக்க போகிற. எடுக்கலாமா? எடுக்கலாம். ரைட்டு கொஞ்சம் மெதுவாக சுற்றணும். லெஃப்ட்டு வேகமாக சுற்றணும். ரைட்டுக்கு சுற்று குறைவு, இதுக்கு கூடுதல். சுற்றுற எண்ணிக்கை, சுற்றுற வேகம், சுற்ற ஆரம்பிக்கிற இடத்த பொறுத்து டேனிக் சிறப்பாக அமையும். அதை மனசு வச்சு செய்யணும். ஏன்னா ரிவேஸ் கேனால் 60% ஸ்டீரிங், 20% ஐசைட், 70% மூவிங். மூணையும் நல்லா மேனேஜ் பண்ணிக்கும். ஓகேவா? சரி, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. ஹேண்ட் பிரேக் போட்டுக்கா எடுத்துட்டு. சரி, ஒரு ஹார்ன் அடிச்சுட்டு கியரை போட்டு மூவ் பண்ணு. ரைட். 12-6 ஓடக்கூடாது. ஃபுல்லாக கிளச்சை விடவும் கூடாது. இன்ஜின் ஆஃப் ஆகக்கூடாதுன்னா எப்போல்லாம் இன்ஜின் ஆஃப் ஆகும். தப்பாக கியர் போட்டினா ஆஃப் ஆகும். கிளச்சை வேகம் ஓட்டினா ஆஃப் ஆகும். பிரேக் பிடிக்கும்போது கிளச் பிடிக்காமல் பிரேக் பிடிச்சா ஆஃப் ஆகும். மெதுவாக சுற்று. ரைட்டுக்கு ரொம்ப மெதுவாக சொல்லலாம். ஏன்னா நமக்கு லெஃப்ட் ஓரமாக போகணும் இல்லையா? அந்த ரோட்டில் லெஃப்ட் சேனல் வருது, ரைட் சைடில் வரும். அதான் அப்படியே வச்சுக்கோ. வந்துடு. லெஃப்ட் வா. ஒரு சுற்று எடுத்துறேன். வெயிட் பண்ணு. முடிச்சா எடுத்துறேன். லெஃப்ட் வந்து இப்போ லெஃப்ட் ஒரு அடி கேப் இருக்கான்னு பார்த்துக்கோ. பார்த்து ஒரு அடி கேப் போகணும். சரி, நிப்பாட்டி. ரொம்ப தூரம் போகாத. ரொம்ப தூரம்னா நினச்சி சமுக்கிற மாதிரி போடு. இப்போ ரிவேஸ் கேப் பண்ணுவோம். நல்ல ரைட்டை திரும்பிப்பார். ரோடு நல்லா தெரியணும்னா லெஃப்ட்டில் வந்து தெரிய ஆரம்பிக்கும் போது எடுக்கணும். இது கொஞ்சம் தெரிஞ்சப்பறம் எடுக்கலாம். அண்ணா ஆரம்பிச்சிட்டா ராமத்தில் ரைட்டில் இருக்கிறேன். சொல்லு. அவ்வளோதான். அப்படியே வச்சுக்கோ.
லெஃப்ட் கார்னரில் பார்க்கணும். வெயிட் பண்ணு, உள்ளே வரட்டும், வெளியே போயிடும். அடுத்து இப்போ 9 மூணில் ரைட்டில் போது பாரு, லேசர் லெஃப்ட்டுக்கு அட்ஜஸ்ட் போகிற தெரியுதா? சரி, நான் எடுத்து பாட்டிங்க. ஓகே, சூப்பர். போடு, இப்போ லெஃப்ட் போட்டோம். போய் திரும்ப கொஞ்சம் ரோடு நல்லா தெரியணும். லெஃப்ட்டுக்கு வேகமாக தரணும், அப்போ தான் லெஃப்ட்டுக்கு வரும். எண்ணிக்கையும் கூட 1 போட்டு வண்டி போயிட்டே இருக்கும். 2 3 பாதி வந்துட்டு ஒரு ஸ்டெப்ஸுக்கோ வெயிட் பண்ணு. 3/4 செஞ்சு 2வது ஸ்டெப்ஸுக்கோ வெயிட் பண்ணு. முழுசு வந்துட்டு எடுத்து ஒரு லெஃப்ட்டு பார்த்துக்கும். ஒரு லெவல் பார்த்து நிப்பாட்டி இப்போ போட்டு எஸ்கேப் பண்ணும். லெஃப்ட் எண்டில் நல்லா பாருங்க, பின்னாடி லெஃப்ட் எண்டில் நல்லா பாருங்க. இப்போ பார்க்குறது வியூ, அந்த சைடு மிரரில் பார்த்தா அது லெவல். சரியா? ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. லெஃப்ட் திரும்பினா சிலவங்க அந்த மிரரை பார்ப்பாங்க, அப்படி பார்க்கக்கூடாது. நம்ம வண்டி லெவல் தான் லெஃப்ட் மிரரில் பார்ப்போம். இப்போ டேரெக்டாக பார்க்குறது நம்ம வியூ, லெஃப்ட் வியூன்னா இந்த வியூவுக்கும் லெவலுக்கும் வித்தியாசம் பார்க்கணும்னா லேசாக தெரிய ஆரம்பிச்சோடனே கொஞ்சம் வேகமாகவும் சுற்றலாம்னா நம்ம லெஃப்ட் திரும்பி லெஃப்ட்டுக்கே வரணும். சரி, சரியா? பார்த்து நீ வண்டி நாட்டிட்டு நீ படிச்சுட்டாத. சரி, இறக்கம் ஓட விட்டாத. லேசாக பிரேக் வேணாலும் பிடிச்சி விட்டு சைடு காண தெரிஞ்சோன்னு ஒரு ஸ்டெப் அடுத்து நல்லா தெரியும். 2வது ஸ்டெப், 3வது ஸ்டெப் எடுத்துடலாம். இடத்துல வெளியே போகுது, ஒரு சுற்றி எக்ஸ்ட்ரா சுற்று, ஓட விடாது. அவ்வளோதான். கஷ்டமாக இருக்கு எடுத்தனால. ஓகே, ரிவர்ஸ் கிளியர் ஆகிட்டியா? ஓகே, வாழ்த்துக்கள். ஒரு ஆன் அடிச்சிரு. சரி, நீங்கள் கேட்டதெல்லாம் காட்டியாச்சு, கேட்டதெல்லாம் வீடியோ போட்டாச்சு. ஒவ்வொரு மாணவர்களும் தனித்தனியாக ஓட்டுறாங்க. அப்போ எல்லா மாணவர்களும் ஓட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இந்தியன் டிரைவிங் ஸ்கூலில் நல்லா சொல்லிக் கொடுக்காங்கன்னு அர்த்தம். இதை நான் இப்போ ஒத்துக்கிறேன். வாங்க, நல்லா வண்டி படிக்கணுமா? திருநெல்வேலியில் இருக்கிற இந்தியன் டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வண்டி ஓட்டுறத வீடியோவை எடுத்து தருவாங்க. ஓகேவா? ஹலோ, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குற்ற முறைகள் எது இருந்தாலும் அதையும் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு அவங்க பதில் தருவாங்க. ஓகே.